எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி வச்சு பழமையான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். இது குழந்தைகள், பெரியவங்க, ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு உணவு. இதுல அயர்ன், கால்சியம்னு நெறைய சத்துக்கள் இருக்கு. இத நம்ம சம்மர்ல செய்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் குடுக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்க்கிறேன். அதே கப்ல 2லிருந்து 2 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும், ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாரி வடிகட்டும்போது தான் வெல்லத்துல இருக்க தூசி, மண்ணு எல்லாம் போகும். இந்த வெல்லம் தண்ணி இப்படியே இருக்கட்டும். இப்ப அதே பாத்திரத்துல அடுப்புல வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, 1 கப் அளவு ராகி மாவு சேர்க்கிறேன். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கணும். ராகி மாவு நல்ல வாசனை வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே வறுத்துக்கணும். கூடவே 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷன் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லன்னா தேங்காய ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலையும் ராகி மாவு கூடவே நல்லா வறுத்துக்கணும். ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும். அடுப்ப சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கணும். இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லம் தண்ணிய மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விடணும். ராகி மாவு கட்டியாகாம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக்கம் வெல்லம் தண்ணி சேர்த்துக்கிட்டே கலந்து விட்டுட்டு இருக்கணும். நான் பாதி அளவு முதல்ல வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு, நல்ல ராகி மாவு கட்டி இல்லாம கரைச்சு விட்டுட்டு, இன்னொரு பாதிய திரும்ப சேர்க்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டே கலந்து விட முடியலன்னு நெனச்சா, ராகி மாவு வறுக்கிறோம்ல, அப்ப இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதும் வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டவ் பத்த வச்சு ஸ்டவ் மேல வச்சுக்கலாம். இப்ப கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்திலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சுரும். பாருங்க திக்கா இருக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே நடுவுல நடுவுல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். ரெசிபி ஃபுல்லா நம்ம செய்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்லயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமோ, இல்ல மீடியம் ஃப்ளேமோ வைக்கக்கூடாது. சிம்லயே வச்சு தான் செய்யணும். இது மொத்தமா செய்து முடிக்க நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலருந்து 20 நிமிஷக்குள்ள தான் ஆகும். சட்டுன்னு செய்துடலாம். ராகி நமக்கு முழுசா ரெடி ஆகும்போது பாத்திரத்துல ஒட்டாம தனியா வரும். அதே மாதிரி கைய ஈரம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம எடுத்து உருண்டை புடிச்சோம்னா கையிலயுமே ஒட்டாது. இப்போ நமக்கு ராகி தொப்பை ரெடி ஆயிடுச்சு. இது சூடாவோ, இல்ல ஆறுனதோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இந்த சம்மர்ல ஸ்கூல் லீவ் விட்டாங்க. குழந்தைங்கலாம் வீட்ல தான் இருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்து தருவோம். வாரத்துல ஒரு தடவையாவது இத செய்து குடுங்க. ரொம்ப போஷாக்கான, அதே நேரத்துல சம்மருக்கு குளுமையான, ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.